பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக மிகவும் பிரயாசப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் விதமாய் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. அந்த பகுதி முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பொறுமையாக நீங்கள் வீட்டில் டைம் கிடைக்கும்போது நீங்கள் வாசிங்க. இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் தானியேல் எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தது, எப்படிப்பட்ட சூழ்ச்சி பின்னப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு நெருக்கினது, அதன்படியே அவர் எப்படிப்பட்ட தண்டனையை அனுபவித்தார், ஆனால் கர்த்தர் எவ்விதமாய் அவரை பாதுகாத்தார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லும். அந்த முழு 34 வசனங்களும் அழகாக ஒரு கதை போல் நம்ம படிக்கும்போது இருதயத்தில் அப்படியே நம்ம கண்களுக்கு முன்பாக அந்த சம்பவம் அப்படியே ஓடும். நீங்கள் நல்லா ஆழமாக அந்த வார்த்தையை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த நாளிலும் கூட நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியுமோ, தோல்வி அடையுமோ அப்படின்னு சொல்லி ஒரு இருதயம் அப்படியே ஒரு படபடப்பில் இருக்கும். நான் அந்த காரியத்தில் ஜெயிப்பேனா, நான் தோற்று போயிடுவேனா, அவமானப்பட்டுடுவேனே. கர்த்தர் தானே சொன்னார், கர்த்தர் தானே சொல்லி இந்த இடத்துக்கு நான் வந்தேன், கர்த்தர் சொல்லி தானே அந்த வேலைக்கு நான் போனேன், கர்த்தர் சொல்லி தானே அந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்பாக வைத்து நீங்கள் செய்திருந்தாலும் கூட சத்துருவான உங்களுடைய இருதயத்தில் அந்த பயத்தை விதைப்பான். அந்த கலையை இன்றைக்கு நீங்கள் எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நான் சொல்லுகிற அந்த கலையை நீங்கள் எடுத்து போடுங்க. உங்களுடைய இருதயம் தேற்றப்படும்படியாய் தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாக முடிந்ததோ, கர்த்தருக்கு முன்பாக தன்னை உண்மையும் உத்தமனாய் காத்து கொண்ட தானியேல் அவனுக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் பின்னப்பட்ட போது கூட அவன் முன்பு செய்து வந்த ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தாக்கீது கையெழுத்து ஆக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுதும், தாவீது தான் முன்பு செய்து வந்தது போலவே எருசலேமின் பலகணிகளை திறந்து இஸ்ரவேலின் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணினான் இருக்கும். பாருங்க, எவ்வளோ பேர் தண்டனை தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் தானியேல் அவர் செய்ய வேண்டிய, தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய அந்த கடமையை ஒரு அழகாக செய்து முடித்தார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடலை பாடுங்க, செபிங்க. எப்படியெல்லாம் தேவனை நீங்கள் உயர்த்தி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அவரோடு கூட உறவாடுங்க. புதிய வருஷத்தில் இல்லை, நீங்கள் இந்த மாதத்தில் ஜெயம் பெற்று காரியம் ஜெயமாய் முடிந்து புதிய வருஷத்தை நீங்கள் நுழையும்படியாக தேவன் கிருபை செய்வார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிருபையான வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தை பிள்ளைகளோட உள்ளத்தை தேற்றட்டும், ஜெயமாய் முடியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய காரியமும் ஜெயத்தில் முடியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் பிள்ளைகளுக்கு சகலவித ஆசீர்வாதத்தை நன்மையை கிருபையாய் தந்து பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில்